உணவு பிரியர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்கிங் பருவதமலை. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு செய்ய போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா வெளாம்பாயத்துல வடை சுட போறோம். எப்படி அண்ணா சொல்றா தம்பி, இப்போ வெளாம்பாய சீசன் ஆரம்பிச்சுக்குது இல்லையா எங்க ஊர்ல எல்லாம். அதனால நிறைய வெளாம்பாயம் நிறைய மரத்துல தொங்கிட்டு இருக்கு. அதை பறிச்சுட்டு வந்து இப்போ வெளாம்பாயத்துல வடை சுட போறோம். இது வரைக்கும் யாருமே இது போல செஞ்சது கிடையாது. நாங்க தான் புதுசா ஒரு முயற்சி பண்றோம். இதுக்காச்சும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ போய் வெளாம்பாயத்தை பொறுக்க போலாம். எங்க கூட்டின்னு போறான், எங்க கூட்டின்னு போறான்னு தெரியல. எங்கடா இருக்குது? டேய் மரம் எங்கடா இருக்குது? அதேதான் சொல்ற, அரை மணி நேரமா எங்க வந்துச்சு தெரியல. வெயில் தாங்கல்றா. டேய் சீக்கிரம் வாடா. ஒரு மணி ஆக போகுதுடா. டேய் பேய் வரும் ஏதாவது பயம் வந்துடுற. சத்தியமா பேய் வரும். யாரோ வந்துக்குதா? டேய் சும்மா காமெடி பண்ணிக்காத, சீக்கிரமா வா போலாம், டைம் ஆயிடுச்சு. வெயில் வேற கொளுத்துன்னு கொளுத்துது. மரம் எங்க தெரியுமாடா? என்னடா புதர்ல எல்லாம் பூந்து போறீங்க? டேய் ஏன்டா நிக்கிற, போடா வேகமா. சத்தமா இறக்குறாங்க பாரு. மதிய நேரத்தில் பேய் வரலையே. அவனு கூப்பிடுப்பா, போன சொல்லு. அவனை கூப்பிடு போலாம். டேய் நீ வேற அங்கங்க நின்று பேந்துன்னு காமெடி பண்ணிக்கிற, போடா வேகமா. சூப்பரா கிளைமேட்டுங்க பாரு, பயங்கரமா இருக்குடா. வளங்க மரம் வந்துச்சு கிட்டை, வாங்க போலாம். அப்படியா, சூப்பரா. டேய் போடா வேகமா. எங்க நிக்க போற? நின்று பேய்க்குது பூதங்குதுன்னு பயமுறுத்த போற, ஓரா வேகமா. குச்சி எதுக்குதா? குச்சி எதுக்கா? பயம் அடிக்கிறதுக்கா? நான் ஏதாவது குரங்கு ஓட்டத்துக்கு எத்த வந்து நினைச்சுக்கிறேன். என்னடா பயமுறுத்துற? ஏய் அதோ கழனிக்குள்ள இருக்குது அந்த மரமாடா. வளங்க மரத்துல வந்துட்டோம், வாங்க போய் பெருகலாம். வளங்காய் பயம் அப்படிது, 4 வளங்காய் பயம். வாங்க இந்த மரத்துல இன்னும் கொஞ்சம் உழுவி போகலாம் மேல. என்னடா பழம் இருக்காடா? கிது வாசனை அடி கும்முழுது மேல. ஏய் போய் கும்பிரேசா மரத்துக்கு வைக்கல. டேய் இந்த மேல இருந்து வீழ்ச்சி இப்ப போற பையில. வாங்க மக்களே, இப்போ கொஞ்சம் வளங்காய் பயம் அப்படிது, இதை போய் வடை சொல்லலாம் வாங்க. மக்களே என் எத்தனை வந்ததுல அம்மா காய்க்குது, அம்மா பயம் இருக்கு. இப்ப இதை வச்சுதான் வடை சுட போறோம். பயமாடா? பயத்தை எடுத்து கிண்ணத்துல போட்டுக்கலாம். இந்த ஓடு இந்த பூங்காய், இது அருமையான பயம் தான். இதுதான் மக்களே அருமையான பயம். இது பாருங்க, இதுவும் பழம் தான். எடுத்து போறோம். வெளாம்பழத்துல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இதோட ஓடை கூட நம்ம சாப்பிட முடியும். ஓடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ நமக்கு தேவை பழம் மட்டும் தான், அதனால பழத்தை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம். மக்களே இப்போ பழம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுட்டோம். அது எடுத்து வச்ச ஓடெலாம் இருக்குது, வேஸ்டாக இருக்குது, அதை எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்ணும் ஓடு எடுத்து. இப்போ ஓடு அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட. வெளாம்பாயத்தில் ரொம்ப பிடிச்சதே அந்த ஓடு தான். வெல்கம் டு மிஸ்டர் பருவதமலை சமையல். நான் செய்கிற முதல் சமையல் பாருங்கள். வெளாம்பாயத்தில் வடை சுட போகிறோம். வெளாம்பாயத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த வெளாம்பாயத்தில் ஃபஸ்ட்டு சர்க்கரை போட போகிறோம். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம்.
கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம எந்த தண்ணி சேர்க்கல, அதனால பார்த்தா அங்கே போய் குழகுன்னு வந்துக்குது பாருங்க. இதுதான் நம்ம வந்து வடை சுட போகிறோம். இதுதான் வடை சுடுறதுக்கு தேவையான ஒரு பாகல் இருக்குது. மக்களே, இப்போ நம்ம நாட்டு அடுப்பு தயார் பண்ணி அது மேலே கல் எடுத்து வச்சுக்கிறோம், தோசை கல். மக்களே, இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு. மக்களே, இப்போ கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, பழத்தை தட்டி தட்டி போடுறோம். இது போல் சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி நம்ம கல்லில் போட்டுக்கலாம். விளாம்பழத்தை வடை மாதிரி வட்ட வட்டமாக தட்டி அதை தோசை கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெய். விளாம்பழத்தில் ஏற்கனவே சர்க்கரை வெல்லம் எல்லாம் கலந்துக்கிறதுனால அப்படியே நல்லா கம்மன்னு வாசனையோட சாப்பிட்டு பார்க்கவே ஆசையாக இருந்தது. கொஞ்ச நேரம் வேகிற வரைக்கும் காத்துட்டு இருந்தோம். இங்கே தான் நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தபடி வரலை. வடை வெல்லம் அதிகமாக போட்டதுனால தீய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் செய்யும்போது இது போல் தப்பு பண்ணாதீங்க. சரி, இதுவே போதும், இறக்கி வச்சிடலான்னு கல்லிலிருந்து வடை எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டோம். பாருங்க, நம்ம வடை மொத்தம் குழகுழன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.